வெல்கம் டு வன்சி கெஃபெட்டேரியா. நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் ரெசிபியாக பூரி நல்ல பஃபியாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அதில் அந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். எப்போவும் சப்பாத்தி பூரி இந்த மாதிரிக்கு மாவுக்கு மாவு பிசைகிறப்ப அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெதுவாக பிசைங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அது அப்போ அதுக்கு தேவையான அளவு மாவு போடணும். மாவு அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி தண்ணி போடுவோம், இந்த மாதிரி நடக்கும். அதனால் எப்போவுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் நல்லது. சப்பாத்தி பூரி இந்த மாதிரிக்கெலாம் மாவு பிணையிறப்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா மாவு பிணையிறதை பொறுத்து தான் அந்த பூரி சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா பஃபியாக வரணும் அப்படின்னா நம்ம மாவை நல்லா கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பிணையிறப்ப தான் அந்த மாவோட சாஃப்ட்னஸ் நல்லா வரும். அதே மாதிரி சப்பாத்தி பூரி எதுனாலும் நல்லா சாஃப்டாக பஃபியாக நல்லா வரும். அதனால் நம்ம மாவு பிணையிறதுல தான் இருக்குது. இதில் பால் தயிர் இந்த மாதிரி சேர்த்தாலாம் மாவு சாஃப்ட்னஸ் அந்த பூரி சப்பாத்திலாம் சாஃப்ட்னஸாக வரும்லாம் சொல்ல முடியாது. சப்பாத்திக்கு நம்ம பிணையிற மாவு ஒரு அரை மணி நேரமாச்சு ஊறணும். ஆனால் பூரிக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதும். அடுத்து அதை மாவு திரட்டி நம்ம டைரெக்டாக ஆயிலில் பூரி போட்டு எடுத்துடலாம். இப்போ மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சாச்சு. நம்ம மாவு நல்லா பிணைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த பூரி செய்கிறப்ப மாவோட அந்த பஃபினஸ் அந்த பூரியோட பஃபினஸ் 6 நாளுமே அப்படியே இருக்கும். அதனால் மாவு நல்லா திரட்டிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி அதை நல்லா சுற்றி ஒட்டிட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். அடுத்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு நம்ம எண்ணெயில் பூரி போட்டு எடுக்க போகிறோம். பூரி இந்த ஹோட்டல்லாம் குட்டி குட்டி பூரியாக போடுவாங்க. அதனால் அது மாதிரி நம்ம குட்டி குட்டி பூரியாக போடலாம். பெருசாக போடனாலும் போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் சின்ன சின்ன உருண்டையாக செய்கிறேன், சின்ன சின்ன பூரியாக செய்கிறதுக்காக. மைதா மாவில் பண்ணுற பூரியை விட கோதுமை மாவில் பண்ணுற பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூரி மேக்ஸிமம் கோதுமை மாவில் பண்ணுங்கள். நல்லா உடம்புக்கும் நல்லது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் இந்த பூரி தேய்க்கிறப்ப எந்த மாவும் தொட்டு தேய்க்கல, ஆயில் தொட்டும் தேய்க்கல. ஏன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவு மாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிருக்கோம். அதனால் அந்த எண்ணெயிலேயும் நான் தேய்ச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா எண்ணெய் தொட்டு எதுவுமே நான் தேய்க்கலை, அப்படியே தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். எதுலேயுமே ஒட்டலை. அந்த மாவு தேய்க்கிறோம்ல அந்த கட்டை சப்பாத்தி கட்டையில் கூட மாவு ஒட்டலை, நல்லா தேய்க்க வந்துச்சு பாருங்கள். நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம பிணையிறதுல தான் இருக்குது. அதனால் நல்லா பிணைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் பூரி ஆர் சப்பாத்தி எதுனாலும். இப்போ அதே மாதிரி பூரிக்கு மாவு தேய்க்கிறப்ப கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பூரிக்கு தேய்க்கணும். சப்பாத்தினா ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சாலே போதும். அதே மாதிரி இப்போ நான் பூரி ஆயிலில் போட்டோன்னே கரண்டி வச்சு எதுவுமே அமுத்தி விடலை. ஒரு சில பூரி போட்டோன்னே கொஞ்சம் கரண்டியால் லைட்டாக தொட்டு தொட்டு விடுவாங்க. அப்போ பஃபியாக வரும். நான் எதுவுமே பண்ணலை பாருங்கள். ஒன்று போடுறேன் பாருங்கள். ஆயிலில் போட்டோடனே அதுவாக பஃபியாக மேலே எழுந்துச்சி வருது. இல்லை எக்ஸ்ட்ராவாக நான் ரவை எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் கோதுமை மாவு, கொஞ்சம் எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் தேய்ச்சி பூரி போட்டு எடுத்துடலாம். நம்மளோட பஃபி பூரி ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூரி செஞ்சு பாருங்கள், நல்லா பஃப்னு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.